நாம் அனைவரும் அறிந்திருக்கிறபடி எபிரேய எழுத்துக்கள் 22. அவைகள் ஆலஃப் முதற்கொண்டு டாவ் வரைக்கும் இருக்கிறது. இந்த 22 எபிரேய எழுத்துக்களும் எப்படி உச்சரிக்கப்படுகின்றன என்றால் Aleph, Bet, Gimel, Dalet, He, Vav, Zain, Chet, Tet, Yod, Kaf, Lamed, Mem, Nun, Samech, Ain, Pe, Tzadi, Kof, Resh, Shin, Tav. இந்த 22 எபிரேய எழுத்துக்களுக்கும் தேவனுடைய படைப்புகளுக்கும் சம்பந்தம் இருக்கிறது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, வானங்கள் முதற்கொண்டு தேவன் படைக்க ஆரம்பிக்கிறார். மனிதனை கடைசி படைப்பாக படைக்கிறார். இப்படி வானங்கள் துவங்கி மனிதன் வரைக்கும் தேவன் படைத்தவைகளை வகைப்படுத்தினால் மொத்தம் 22 வரும். அந்த 22 படைப்புகளும் எபிரேய எழுத்துக்களாகிய 22க்கு அப்படியே ஒத்துப்போகின்றன. அதே போல தேவனுடைய கடைசி படைப்பாகிய மனிதனை எடுத்துக்கொண்டால், முதல் மனிதனாகிய ஆதாம் முதற்கொண்டு இஸ்ரேலாக பெயர் மாற்றம் பெற்ற யாக்கோபு வரைக்கும் நம்ம கணக்கெடுத்துட்டோம்னா 22 முற்பிதாக்கள் உண்டு. இந்த 22 முற்பிதாக்களும் 22 எபிரேய எழுத்துக்களுக்கு அடையாளங்கள். அடுத்ததாக யாத்ராகமம் 25ஆம் அதிகாரம் 31 முதல் 40 வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, ஆசரிப்பு கூடாரமும் அதன் உட்புறமும் அமைக்கப்பட வேண்டிய விதத்தை தேவன் அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லி கொடுத்துட்டு இருப்பார். அதன் உட்புறமாக எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்கத்தக்க வகையிலே வைக்கப்பட வேண்டிய ஒன்று குத்துவிளக்கு. அந்த குத்துவிளக்கிலே 22 கிண்ணங்கள் வைக்கப்படுகின்றன. இந்த குத்துவிளக்கு தண்டுகளை 22 பாகங்களாக பிரித்து அதிலே எபிரேய எழுத்துக்களை புகுத்தி பார்த்தால் அதனுடைய அடித்தளமாக ஆதாம் இருக்கிறார். அதே சமயத்தில் அதன் மேற்புற உச்சியிலே யாக்கோபு வருகிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆல்பாவும் ஒமேகாவுமாக இருக்கிறார். இங்கே நாம் முதலாம் ஆதாமை பார்க்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 2ஆம் ஆதாமாக இருக்கிறார். அதே சமயத்தில் அவர்தான் முடிவாக ஒமேகாவாக, எபிரேயத்தின் கடைசி எழுத்தாக சொல்லப்படுகிற டவ் என்கிற எழுத்தாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருக்கிறார். அப்படின்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் உண்மையான இஸ்ரேல், அதாவது தேவனுடைய வாக்குத்தத்தத்தின் வெளிப்பாடு. ஆதியாகமம் 1:1 நமக்கு நல்ல ஞாபகத்தில் இருக்கும். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். இந்த வசனத்தை அப்படியே எபிரேயத்தில் பார்க்கும்போது இப்படி இருக்கும். அதில் 7 வார்த்தைகள் உண்டு. அந்த 7 வார்த்தைகளுக்கும் அதனுடைய முதல் எழுத்துக்களை கவனித்து பாருங்க. அந்த முதல் எழுத்துக்களுக்கு ஒவ்வொரு எண் மதிப்பு உண்டு. அந்த எண் மதிப்பையும் கவனித்து பாருங்க. அந்த எண் மதிப்பினுடைய கூட்டுத்தொகை 22. இந்த 22 என்கிற எண் எபிரேய எழுத்துக்களுக்கு அடையாளமாக இருக்கிறது. அதே சமயத்தில் 22 என்று இருக்கிற அந்த கூட்டுத்தொகையை அதனுடைய வார்த்தைகளுடைய எண்ணிக்கை பாருங்க 7. அந்த 7ஆல் வகுக்கும் பொழுது அதனுடைய மதிப்பு பாருங்க 3.142825. இந்த வேல்யூ எதை குறிக்கிறது அப்படின்னா, கணிதவியல்ல 5 என்று அழைக்கப்படுகிற ஒரு மதிப்பை அதை குறிக்கிறது. கணிதவியல்ல எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். மிக குறிப்பாக கணிதவியலை அறிந்த ஒவ்வொருவருக்கும் அது தெரியும். அந்த 3.14 அப்படிங்கிற வேல்யூ இருக்குது பார்த்தீங்களா, அதை 314 அப்படின்னு எடுத்துக்கொண்டா இந்த எண் மதிப்புக்குரிய எபிரேய வார்த்தை என்ன அப்படின்னு பார்த்தா ஷடாய். இந்த ஷடாய் அப்படிங்கிறது வல்லமையை குறிக்கும். இந்த வல்லமை என்பது தேவனை குறிக்கும். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் 3 விதங்களிலே தன்னை பரிசுத்த வேதாகமத்தில் வெளிப்படுத்தி இருக்கிறார். பரிசுத்த வேதாகமத்தின் எபிரேய மொழியில யோத்ஹ பௌஹ என்று தேவனுடைய நாமம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை யாவே என்று உச்சரிக்கிறார்கள். YHWH என்று ஆங்கிலத்தில் எழுதப்படுகிறது. இப்படி 3 விதங்களில் வெளிப்படுகிற தேவனுடைய நாமத்தை 3 விதங்களில் எழுதினால் இப்படி வரும். அதனுடைய கூட்டுத்தொகை 58. 58 என்கிற எண் மதிப்பு கொண்ட எபிரேய வார்த்தை என்ன அப்படின்னா ஹென் என்பது. இந்த ஹென் என்றால் கிரேஸ், கிருபை என்று அர்த்தம். இந்த கிருபையும் சத்தியமும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் உண்டாயின அப்படின்னு நம்ம பரிசுத்த வேதாகமத்தில் வாசிக்கிறோம். இப்படி பரிசுத்த வேதாகமத்தினுடைய பழைய ஏற்பாட்டு பகுதியை எடுத்து பார்த்தோம்னா எபிரேய எழுத்துக்கள் 22 என்கிற அந்த எண் மதிப்புக்கு தகுந்தாற் போல அநேக காரியங்கள் இருக்கின்றன. நாம் விளங்கிக் கொள்வதற்கும் புரிந்து கொள்வதற்கும் இவைகள் எல்லாமே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அடிப்படையாகவும் மையமாகவும் வைத்துதான் இருக்கிறது அப்படின்னு நம்ம தெரிந்து கொண்டோம் அப்படின்னா மிக ஆச்சரியமாக இருக்கும். இவைகளை ஆராய்ச்சி செய்து என்ன செய்ய போகிறோம், இதில் என்ன பயன் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்காம பரிசுத்த வேதாகமத்தின் பழைய ஏற்பாடும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மையமாகவே தான் வைத்து இருக்கிறது அப்படின்னு நீங்களும் நானும் இன்னும் அறிந்து கொள்வதற்கு இது ஒரு வாய்ப்பாக இருக்கிறது. இதில் என்ன முக்கியமான காரியம் அப்படின்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்த காரியங்கள் இவ்வளவு இருந்தாலும் யூதர்கள் அதை புரிஞ்சுக்கல, எபிரேயர்கள் அதை புரிஞ்சுக்கல, எபிரேய மொழியை பேசுகிற மனிதர்கள் அதை புரிஞ்சுக்கல. வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன போதும் கூட அவர்கள் அறிந்து கொள்ளவில்லை. ஆனால் நீங்களும் நானும் இவைகளை அறிந்து கொண்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இன்னும் பற்றி பிடித்துக் கொள்ளவும் அவருடைய அடிச்சுவடுகளில் தொடர்ந்து நடக்கவும் அவர் நமக்கு கிருபை பாராட்டுகிறார். தொடர்ந்து நாம் கற்றுக்கொள்வோம். தேவனுடைய நாமம் மகிமைப்படட்டும்.
மீண்டும் நல்லதொரு செய்தியோடு கூட நாம் சந்திப்போம். ஆமென்.